அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த குரூப் 4 தமிழ் ஆன்சர் கீ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. பார்ட் 2ல் முதல் கேள்வி 54வது கேள்வி, தமிழ் சொல்லை கண்டறிக. இதில் வந்து எது தமிழ் சொல் அப்படின்னா உடுக்கை அப்படிங்கிறது தமிழ் சொல். அடுத்து பொறுத்துக. இந்த 55வது கேள்வியான இந்த பொறுத்துக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ விட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியும். நம்மளாக வந்து ஃப்ளூக்கில் வந்து சொல்ல முடியாது. ஓகேவா, இது கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ விடட்டும், அது வரை வெயிட் பண்ணுங்கள். பெயரெச்சங்களின் வகை இருந்து பொறுத்துக. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியா. நிகழ்கால பெயர்ச்சத்தை வச்சே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், குறிச்சிடலாம். ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டிருக்க. ஓல் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இதுக்கும் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நம்மளுக்கு வந்து ஃபைனல் பண்ணணும். ஓகேவா, ஓல் வந்து இருக்கலாம், ஆனால் இதில் வந்து ஓலகம் அப்படிங்கிறதும் வரலாம். அது நம்ம வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. ஆன்சருக்கு வந்து வரட்டும். அடுத்து இந்த அணிகம் 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 அணங்கு. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து வந்து பாருங்கள், கூற்று காரணம். இதில் வந்து கூற்று சரி, காரணம் தவறு அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து இதுக்கு வந்து மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களில் குரலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும். கூற்று சரி, காரணம் சரி. மறுப்பு, மறுப்புன்னா நம்மளுக்கு தெரியும், யானை தந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சே வந்து போட்டுடலாம். 4213 அப்படிங்கிறது. அடுத்து மானி மானி கனகம் கனகம் 4321 அப்படிங்கிறது. அடுத்து பலா கூட்டல் அருமை பலா வறுமை அப்படின்னு சொல்லி வரணும் சரியா. பலா வறுமை வா வா அப்படிங்கிறது வரணும். கங்க உகம், இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கங்கா கூட்டல் ஓகம் அப்படிங்கிறது சரியான விடை. கோரல் கொள்ளுதல், இதுக்கு வந்து சொல் என்ன அப்படின்னா அடுதல் அப்படிங்கிறது. பறவை பூ நீக்கம் அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓரெழுத்து வி அப்படிங்கிறது 6th கூட இருக்குது. நிறைய பேர் கண்டிப்பாக அதுக்கு வந்து மா வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க சரியா. நாட்டின் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்வரின் பெயர் நீரவர். குதிர்தல் இணையான வேறு சொல் அறிக. இதுக்கும் டிஎன்பிஎஸ்சி வந்தால் தான், ஏன்னா இதில் வந்து 2-3 இது வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சேமாக வந்து வருது, அதனால். அடுத்து எழுத்து பிழையற்ற தொடர் ஆப்ஷன் ஏ மலை. இது வந்து நம்மளுக்கு தெரியும், மலைனா வெர்பு சிலம்பு பொறுப்பு அப்படிங்கிறது. களி களி, இந்த களி அப்படிங்கிறதுக்கு போர், இந்த களி அப்படின்னா மிகுதி அப்படிங்கிறது. அடுத்து அரைப்புள்ளி அமையும் இடங்கள், இதுக்கு வந்து ரெண்டுமே சரிதான். ஆசிரியர் புகழினியாடம் வந்து, இதுக்கு வந்து நிறுத்தற்குழி சரியான இடத்துல கால் புள்ளி இடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கரெக்டு. நவ்வி, இதுக்கு வந்து விலங்கு இளமை பெயர். பார்த்தீங்களா, விலங்கு இளமை பெயர்லாம் நம்ம வந்து எப்படி பார்த்துருக்கோம், பசு சிங்கம் புலி இப்படி வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். இவன் கேட்குறா இந்த 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 இதை வந்து பாருங்கள், நவ்வியா முதலையா உடும்புவா மீன் கண்டையா சரியா. ரைட், இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா 4321 அப்படிங்கிறது. புள்ளின் உறுப்பை கண்டறிக தளிர். அடுத்து அக்ரிணை தொடரை கண்டறிக. அக்ரிணை தொடர் மலர்கள் மணந்தன அப்படிங்கிறது. ஒருமைப்பன்மை பிழையிருந்து சரியான தொடர் அறிதல். சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது அப்படிங்கிறது. இடைச்சொல் தொடர் என்னன்னு கேட்குறாங்க. இடைச்சொல் தொடர் பொறுத்த வரைக்கும் அம்மவாளி அப்படிங்கிறது. இதில் கரெக்டாக எது இருக்குன்னு அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றராக்குதல். இது வந்து எது கரெக்டாக அப்படின்னா பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். விஷுவல் ஸ்கேனர், இதுக்கு வந்து சரியான விடை கட்புலமேவி அப்படிங்கிறது. ஆங்கரேஜ் ஊன்றுதலை. மோனோபோலி கண்ட்ரோல் தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. அடுத்து அபுலியா அகோமியா அப்சசஸ், வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது சரியா. 3412 அப்படிங்கிறது. அடுத்து அதாவது டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 5 கேள்வி கரெக்டாக எல்லோரும் போட்டிருப்பாங்க அப்படின்னா அது இந்த கேள்வியாக தான் இருக்கும் சரியா. ஒரு 5 கேள்வி இருக்குது. தென்னிந்தியாவின் ஸ்பா அப்படிங்கிறது குற்றாலருவி. நம்மளுக்கு இந்த இதை பார்த்து நீங்கள் வந்து போட்டுருவீங்க. அதே மாதிரி இதில் வந்து 10 அப்படிங்கிறது ஆன்சர். கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ, இதுக்கு வந்து குறைத்து மதிப்பிடாதே அப்படிங்கிறது. அடுத்து கடன் கழித்தல் கடை விரித்தல் கச்சை கட்டுதல் கக்கல் கரிசல் 4321. வேலை பிசகு, வேலை பிசகு அப்படிங்கிறதுக்கு தீய காலம். ஆப்பசைத்த குரங்கனை போல வேதனை. அடுத்து இதுக்கு வந்து சுதேசி நாவாய் சங்கம் வஉ சிதம்பரனார். வஉசி சென்னை செலுத்தும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டார்? பாரதியார். வஉசி புலமை பெற்றிருந்த மொழி தமிழ் ஆங்கிலம். ப்ரொப்போசல்
ப்ரொப்போசல் அப்படிங்கிறது கருத்துரு. ஸோ இதுதான் வந்து நம்ம தமிழ் நம்ம பார்த்த மாதிரி இருக்கும் இந்த ப்ரொப்போசல் அப்படிங்கிறது. சரியா? அடுத்து இரிகேஷன் டெக்னாலஜி, நீர்ப்பாசன தொழில்நுட்பம். தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் இப்படின்னு சொல்லிட்டு காகிதம் இல்லத்தை அண்ணா வந்து பாராட்டுறாரு. டி.கே. சிதம்பரனாரோட தொடர்பில்லாதது தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர், பேராசிரியர். இதில் வந்து எது பொருந்தாது அப்படின்னா பேராசிரியர் அப்படிங்கிறது பொருந்தாது. ஊவே சாமிநாதர் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதெல்லாம் வந்து போட்டிருப்பீங்க லட்டு கொஸ்டின். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. ஸோ இதில் வந்து எது தப்பு அப்படின்னா இந்த 3வது மட்டும் வந்து தப்பு. ஓகேவா? ஈராஸ் பாதிரியான்னு கொடுத்துருக்காங்க, பட் குமரிலப்பட்டர் அப்படிங்கிறது கரெக்டு. நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயர் நாகனார் அப்படிங்கிறது. மண்ணோடி ஏய்ந்த மரந்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? இரக்கம் இல்லாதவரை சுட்டுகிறார். சரி, இப்போ வந்து நம்ம வந்து 100 கேள்விக்கு ஆன்சர் வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதில் வந்து 10லேருந்து 15 கேள்விகள் ஆன்சர் அப்படிங்கிறது டிஎன்பிசி நம்மளுக்கு வந்து ஆன்சர் கீ விட்டால் தான் கரெக்டாக வந்து 100% சரியாக வந்து சொல்ல முடியும். மற்ற எல்லாமே வந்து ஃப்ளூக்கில் தான், ப்ரைவேட் சென்டர் எல்லாமே சொல்கிறது எல்லாமே ஃப்ளூக்கில் ஓகே இது வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு ஃபைனல் வந்து பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வச்சுக்கோங்க, ஒரு இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 70 கேள்வி கரெக்டா 100% கரெக்டா அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. மிச்சம் உள்ளதெல்லாம் வரட்டும், டிஎன்பிசி ஆன்சருக்கு வந்து வரட்டும். அதை பார்த்துட்டு வந்து முடிவு வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 4000 வேக்கன்சி அப்படின்னு இருக்கிறப்ப கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையாக தான் இருக்கும். ஆனால் இதுவே இந்த 4000 வேக்கன்சி இன்னும் கூடுது, ஒரு 10,000 கிட்ட போகுது அப்படின்னா கட் ஆஃப் கொஞ்சம் வந்து கம்மியாகும். ஓகேவா? சரி, ஹைனா ரொம்ப ஹைன்னு நினச்சிடாதீங்க. ஒரு 170க்கு மேலே வந்து எடுத்தாலே வந்து நல்ல ஒரு ஸ்கோர் தான் இந்த எக்ஸாமில். ஓகே, தேங்க்யூ.